வாங்கும்போது வீடு எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. வாங்கும்போது நமக்கு தெரியாதுல்ல வீடு எந்த மாதிரி கட்டியிருக்காங்க, எந்த குவாலிட்டியில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. வாங்கினதுக்கப்புறமா வாங்கின டே ஒன்லேருந்தே நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் இந்த வீட்டில். அந்த சின்ன சின்ன பிரச்சனையை நம்ம ஹைலைட் பண்ணுறோம். பாஷ்யமோடைய நிறுவனத்துக்கு ஹைலைட் பண்ணுறோம். அவங்க வராங்க, சின்ன ஒர்க்கு பேட்ச் ஒர்க் பண்ணித்தராங்க. அந்த ஒர்க்கு நிரந்தரமாக இல்லை, திருப்பி பண்ணுற ஒர்க்கு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. ஆனால் நாங்கள் செக் பண்ணால் பில்டிங்கோட குவாலிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்களும் ரொம்ப வாட்டி எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணி பார்த்துட்டோம், பேசி பார்த்துட்டோம். எந்த ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டுது. நாங்கள் ஒரு கனவோடு தான் இந்த இடத்துல வாங்குகிறோம். இந்த பிராண்டோட நேம் பார்த்து தான் நாங்கள் வீடு வாங்கினோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒர்ஸ்ட்டாக குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எல்லா வீட்லையுமே இங்கே மொத்தம் 32 வீடு இருக்குது. எல்லா வீட்லையுமே சிமிலராக இருக்க பிரச்சனை பாத்ரூமுடைய வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராப்பராக இல்லை, வால் சீவேஜ் இருக்குது. போய் செவுத்தை தொட்டாலே மண் கொட்ட ஆரம்பிச்சிருது. தானாகவே செவுறு கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துகிட்டே இருக்குது, தண்ணி ஊறி. அவுட்ரு வாலும் சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த சிமெண்ட்டை வச்சு தான் பூசியிருக்காங்களா இல்லை வெறும் மண்ணை வச்சு பூசியிருக்காங்களா எங்களுக்கு தெரியல. இதுவரையும் நாங்கள் எங்கெங்கே போய் ஆக்ஷன் எடுக்கணுமோ ஃபஸ்ட்டு கலெக்டர் எங்களுக்கு எந்த பக்கம் எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு போய் கலெக்டர் சந்தித்து ஒரு மனு கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஒரு மனு கொடுத்ததில் எஸ்பி ஆஃபீஸ்க்கு மூவ் பண்ணாங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மனு மூவ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா ஸ்ரீபெரும்புதூர் இன்ஸ்பெக்டர் எங்களை என்கொயரி பண்ணார். என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன மாதிரி பாதிச்சிருக்கீங்க கேட்டிருந்தாரு. நாங்களும் இங்கே இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரியும் அவருக்கு பண்ணோம். அவரும் பாஷ்யம்லேருந்து அவங்களுடைய டீமை அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அந்த டீம் மீட்டில் அவங்க ஒரு லெட்டரில் நாங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி தருவோம், நாங்கள் இதுவரை சரி பண்ணி கொடுத்து தான் இருக்கோம், ஆனால் இதுவரை சரி பண்ணி கொடுக்க முடியலன்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மனு மூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சைட்லேருந்து இதுவரையும் யாரும் செக் பண்ணல.
ஆனால் அவங்க பண்ணி கொடுக்குற பிரச்சனைகள் மீண்டும் 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 வந்துட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் எங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு தெரியல. இதனால் நாங்கள் வீடு வாங்கி ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம். இதுக்கு எங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்குன்னு தெரியல.